ப்ராஃபஸினா என்ன? எல்லா தீர்க்க தரிசனமும் யாரை குறித்து தான் பேசியிருக்கு? இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் பேசியிருக்கு. என்ன ஒண்டர்ஃபுல்லான காரியம். இப்போ இவங்க பேசுகிற தீர்க்க தரிசனம் எதை பற்றி? ஓ, இந்த நேரத்தில் மஞ்சள் சேலை கட்டி இருக்கிற மகளை கர்த்தர் காண்பிக்கிறார். ஓ தேங்க்யூ லார்ட், ஓ தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ தேங்க்யூ. என்னடா விளையாடுறீங்க? என்ன விளையாடுறீங்க? ஒரு ஆள் இருந்தான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி 70களில் அப்படியே அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாப்புல. பேசிகிட்டே இருக்க திருத்து பண்ணு, ஓ தேங்க்யூ ஜீசஸ், ஓ தேங்க்யூ ஜீசஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏதோ இயேசுநாதரோட்ட பேசிட்டாராம். இப்போ கேட்குறவங்களாம் என்ன பசங்க? கேட்குறவங்களாம் யாரு? தேங்க்யூன்னு சொல்லிட்டா இவன் உணர்ச்சி வசப்பட்டுருவான். அவன் தேங்க்யூ சொல்லுவான், இவன்லாம் என்ன செய்வான்? ஓ என்னமோ சொல்லிவிட்டாரு, என்னமோ சொல்லிவிட்டாரு, என்கிட்ட சொல்லிவிட்டாரு. யார் சொல்ல போகிறாரு? எங்கடா டே, ஏங்கடா நீங்களாம் இப்படி இருக்கீங்க? என்னத்த உங்களை சொல்கிறார்? திருத்தவே முடியாது அவங்களையெல்லாம். திருந்தவே மாட்டீங்களா? திருந்தவே மாட்டீங்களா நீங்களா? ப்ராஃபஸினா என்ன அப்படின்னா, கடவுள் தான், ஏசு கிறிஸ்து தான். ஏசு கிறிஸ்து இல்லாமல் வேற விஷயமே கிடையவே கிடையாது. ஏசு ராஜாவை பற்றி பேசிட்டு இருக்கார். தீர்க்கதரிசிகள் எல்லாரும், சாலமோன் முதற்கொண்டு எல்லாரும் யாரை குறித்து தான் பேசியிருக்காங்க? இயேசுவை குறித்து தான் பேசியிருக்காங்க. அப்போ தீர்க்க தரிசனம் யாரை பற்றியது? என்ன பற்றியதா? இல்லை இல்லை, அது யாரை பற்றியது? இயேசுவை பற்றியது. இயேசு பதிலால், இயேசுவை பிதாவான கடவுள் நியாயம் தீர்த்தார். எனக்கு பதிலாளாக என்னுடைய பாவத்திலிருந்து மீட்கும்படியாக பரிகார பலியாக மேசியாவை தேவன் அனுப்பினார். அவரை குறித்து தான் வேதம் முழுசும் தீர்க்கதரிசிகளால முன்னுரைக்கப்பட்டது. இப்ப தீர்க்க தரிசனம் என்பது இயேசு கிறிஸ்துவை பற்றியது. ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரின் நாமத்தினால், நல்ல கவனிங்க, ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால், சரியா, அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. அந்த தீர்க்கதரிசி அதை துணிகரத்தினால் சொன்னான். ஆகவே நீ உனக்கு என்ன செய்யாத, பயப்படாத அப்படின்னு சொல்றாரு. அப்ப கர்த்தருடைய நாமத்தினால உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறாமல் போனால் அவன் கள்ள தீர்க்கதரிசி. அப்ப கள்ள தீர்க்கதரிசின்னு எது சொல்றோம்? அவன் அற்புதம் செய்யலாம், ஆனா அவன் சொல்றது வேதத்துல இல்லை அப்படின்னு சொன்னா கள்ள தீர்க்க தரிசனம். கள்ள தீர்க்க தரிசனம்னா என்னன்னா, இயேசுவை மகிமைப்படுத்தாத எதுவும் கள்ள தீர்க்க தரிசனம். அதுல அநேக அற்புதங்கள் நடக்கலாம்,